ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா குட்டி தமிழ் சேனல். நான் இப்போ ஒரு சின்ன சேனல் தொடங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன வீடியோஸை எடுத்து போடுவேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் முட்டை சால்னா வைக்க போகிறேன். அது எப்படி வைக்க போகிறேன்னு சொல்லுறேன். அதுக்கு தேவையாட்டு தக்காளி, சின்ன உள்ளி, கொஞ்சோண்டு பட்டை, கிராம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் தேங்காவும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமாட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா காய வச்சுக்கிட்டேன். நம்ம வீட்டில் ரொம்ப சாதனங்கள் இல்லை, இருக்கிறத வச்சு இன்னும் சின்னதாட்டு கொஞ்சம் முட்டை சால்னா பண்ணலான்னு வச்சுருக்கேன். ஆனால் உண்மையாட்டு ஒன்று மக்களே, ஆனால் நம்ம குழம்பெல்லாம் வைக்கிறோம்ல, அதெல்லாம் நம்ம பார்த்து வச்சோன்னு வைங்களேன், அதில் கூட அந்தளவுக்கு ருசி இருக்காது. ஆனால் நம்ம குருட்டம்போக்கில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை எடுத்து போட்டு வச்சு பாருங்கள், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் குழம்பும். சரி, நம்ம குழம்ப பார்ப்போம். நல்லா எண்ணெயெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் நான் உள்ளியை போட்டு நல்லா வதக்கிட்டேன். வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, 2 சின்ன சைஸ் தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கு கூட என்ன போட்டு வதக்க போகிறேன்னு தெரியுமா? கொஞ்சம் தேங்காய் போட்டு வதக்க போகிறேன். அந்த தேங்காயையும் போட்டு அப்போ தானே கொஞ்சம் சால்னா கண்டிஷனில் வரும். அதனால் நல்லா சால்னாவை போட்டு நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா தேங்காவை போட்டு கிண்டணும். நல்லா கிண்டி இந்த தேங்காய் கொஞ்சம் வெந்து வரும்போது நம்ம அது கூட கொஞ்சம் மசாலா போடணும். அது என்ன மசாலானா, நான் 3 மசாலா தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் மட்டன் மசாலாவும், கொஞ்சம் வத்தப்பொடியும் போட்டிருக்கேன். நம்ம எரிப்புக்கு தக்கன நம்ம போட்டால் போதும். எனக்கு சின்ன பசங்க இருக்காங்க, அதனால் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ எரிப்பு தேவையோ நீங்கள் போடுங்க. இனி இந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு நம்ம கிண்டி விடணும், பார்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டு நல்லா அந்த மசாலா வெந்து வரணும். வெந்து வந்தால் தான் அந்த மசாலா பச்சை ஸ்மெல் இருக்காது. நல்லா கிண்டிட்டு அதை என்ன செய்யணும்னா, இனி அந்த மசாலாவை நம்ம அரைக்கணும். அரைச்சிட்டு மக்களே, ஆனால் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு முடிஞ்சுன்னா ஒரு சின்ன சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தெல்லாம் லைக் பண்ணுங்கள். சரி, அந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்தாச்சா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நல்லா கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி கொஞ்சோண்டு ஒரு பல்லாரியில் ஒரு பாதி பல்லாரி எடுத்து நல்லா வதக்கியிருக்கேன். வதக்கிட்டு என்ன பண்ணோம்னா, அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதையும் நல்லா ஊற்றி நல்லா கிண்டணும். கிண்டி அந்த மசாலா நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறவு நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? சரி மக்களே, அதுக்கு முன்னால் ஒன்று கேட்குறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? மறக்காமல் பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, அந்த மசாலா நல்லா கொதிக்குதா? நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க முட்டையை போட போகிறேன். நல்லா போட்டு இனி இந்த மசாலா கூட இந்த முட்டையும் நல்லா வேகணும். வெந்து வந்தால் நம்ம சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. ஆனால் உண்மையிலே நீங்கள் சாப்பிட்டு பாருங்களாம். நல்லா கொதிச்சு வந்துட்டு பற்றியலா, நான் இது கூட கொஞ்சோண்டு அந்த குழம்பு கொஞ்சம் வாசமாக இருக்கிறதுக்காண்டி, கொஞ்சம் மணத்துக்காண்டி என்ன போட்டிருக்கேன் தெரியுமா? கொஞ்சோண்டு மல்லி இலையும், கொஞ்சோண்டு கிராம்பு, கொஞ்சம் ரம்பா இலையும் போட்டிருக்கேன். அப்போ கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் மணமாட்டு இருக்கும் கட்டியல, அப்போ கொஞ்சம் சால்னா ஸ்மெல்லு வரும். ஆனால் அந்த ரம்பா இலையை சிலவங்க பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க. சரி மக்களே, இந்த வீடியோ முடிஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ இதோட முடிஞ்சு. ஓகே, பாய். நம்ம சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சப்போர்ட் தாங்க. கண்டிப்பாக உங்களோட முழு சப்போர்ட் கொடுங்க. பாய்.